தமிழ்நாட்டை சேர்ந்த செஸ் சாம்பியன் குகேஷுக்கு கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல தமிழ்நாட்டை சேர்ந்த வீராங்கனைகள் துளசிமதி, நித்யஸ்ரீ மற்றும் மனிஷா ஆகியோர் அர்ஜுனா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகளை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. விளையாட்டு வீரர்களுக்கான உயரிய விருதான மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருதுக்கு 4 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளம் செஸ் சாம்பியன் குகேஷுக்கு கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தனது 18வது வயதிலேயே உலக சாம்பியன் பட்டத்தை வென்று வரலாறு படைத்த குகேஷுக்கு இந்த கௌரவம் அளிக்கப்பட்டுள்ளது. This award will motivate me to work even harder and achieve more laurels for the country in 2025, and this means a lot to me and my family and my team. பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதலில் 2 வெண்கல பதக்கங்களை வென்று சாதித்த மனு பாக்கருக்கும் கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர இந்திய வரலாற்றில் ஒரே ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்களை வென்ற முதல் வீராங்கனை என்ற வரலாறு படைத்த மனு பாக்கரின் பெயர் விருதுக்கான பரிந்துரை பட்டியலில் இடம்பெறாமல் இருந்தது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்போது விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய ஹாக்கி அணியை சிறப்பாக வழிநடத்திய கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங்கிற்கும் அடுத்தடுத்து 2 பாராலிம்பிக்கில் பதக்கம் வென்ற பிரவீன் குமாருக்கும் மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர தமிழ்நாட்டைச் சேர்ந்த பாரா விளையாட்டு வீராங்கனைகளான துளசிமதி, நித்யஸ்ரீ, சுமதி சிவன், மனிஷா உட்பட 32 பேருக்கு அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த துளசிமதி முருகேசன் அர்ஜுனா விருது கிடைத்ததால் தானும் தனது குடும்பமும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருப்பதாக கூறினார். ஃபஸ்ட்டு என்னோடய அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சாதாரண ஒரு தினக்கூலியோட பொண்ணு குடிசை வீட்டில் பிறந்து பேட்மிண்டன் மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஸ்போர்ட்டை சொல்லி கொடுத்து என்னை இவ்வளோ தூரம் என்னை மெடல் அடிக்க வச்சு இந்த இடத்துல அச்சீவ் பண்ண வச்சுருக்காரு. நான் அப்பாவுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த அவார்டை நான் அவருக்கு தான் டெடிகேட் பண்ணுறேன். இதேபோல அர்ஜுனா விருது பெறும் திருவள்ளூரைச் சேர்ந்த மனிஷா ராமதாசும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியிடம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்த எங்கள் அப்பா, அம்மா, கோச்சஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். இவங்கெல்லாம் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தூரம் வரத்துக்கான காரணமாக இருந்திருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அர்ஜுனா விருதால் பெருமை அடைவதாக கரூரைச் சேர்ந்த நித்யஸ்ரீ சுமதி சிவன் மகிழ்ச்சி தெரிவித்தார். பெருமையாக இருக்காங்க, அப்பா பேசினாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. ரொம்பவே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஸ்பெஷலாக பேரா அத்லீட்ஸ்க்கு பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விருதுக்கு தேர்வாகியுள்ள தமிழ்நாட்டு வீரர் வீராங்கனைகள் 4 பேருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரும் காலத்தில் சாதிப்போரின் எண்ணிக்கை உயரட்டும் என குறிப்பிட்டுள்ளார். விருது பெற்ற குகேஷ் உள்ளிட்ட 4 பேரும் இன்னும் உயரங்களை தொட வாழ்த்துவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். விளையாட்டு விருதுகளுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு வரும் 17ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருது வழங்கி கௌரவிக்க உள்ளார்.